அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு ஹதீஸ். மழையின் காரணமாக சேரும் சகதியுமாக இருந்த ஒரு நாளில் இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜும்ஆ உரை நிகழ்த்துவதற்காக மிம்பர் மீது அமர்ந்திருந்தார்கள். பாங்கு சொல்பவர் ஹய்யால ஸலாஹ் என்று சொல்ல துவங்கும் பொழுது, உங்கள் கூடாரங்களிலேயே தொழுது கொள்ளுங்கள் என்று மக்களுக்கு அறிவிப்பு செய்யுமாறு கட்டளையிட்டார்கள். இதை கவனித்த மக்கள் ஒருவரை ஒருவர் ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டனர். இதை கண்ட இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், இவரை விட சிறந்தவரான அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்ஆ கட்டாய கடமை என்று தெரிந்தும் இவ்வாறு செய்திருக்கிறார்கள் என்று கூறினார்கள். நூல் புகாரி, ஹதீஸ் எண் 616. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன செய்தி மார்க்கமாகாது. மாறாக தங்களுடைய செயலுக்கு அவர்கள் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடவடிக்கையை ஆதாரமாக எடுத்துச் சொல்லுகிறார்கள். அதாவது, மழையின் காரணமாக சேரும் சகதியுமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மக்கள் பள்ளிவாசலுக்கு ஜமாத் தொழுகைக்காக வர முடியாத நிலை ஏற்படுமேயானால் அவர்கள் சிரமப்பட்டு வர தேவையில்லை, தங்கள் இருப்பிடங்களிலேயே தொழுது கொள்ளலாம். இதை பாங்கின் ஒரு வாசகமாகவே அறிவிக்கும்படி அல்லாஹுவின் தூதர் அவர்கள் கட்டளையிட்டிருக்கிறார்கள் என்பது இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லக்கூடிய பாடம். எவ்வளவு பெரிய மழை பெய்தாலும், கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டாலும், சேரும் சகதியுமாக இருந்தாலும் நீங்கள் பள்ளிவாசலுக்குத்தான் வர வேண்டும் என்றெல்லாம் சொல்வது கேட்பதற்கு நன்றாக இருக்கும். ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை இதை அல்லாஹ் மனிதனுக்கேற்ற மார்க்கமாக கொடுத்திருக்கிறானே தவிர கொடுமையான மார்க்கமாக கொடுக்கவில்லை. அதற்கு இந்த ஹதீஸும் ஒரு சிறந்த ஆதாரம். மழையின் காரணமாக உங்களால் பள்ளிவாசலுக்கு வர முடியாத சூழல் ஏற்படுமேயானால், அது உண்மையான காரணமாகவும் இருக்குமேயானால் நீங்கள் உங்கள் இருப்பிடங்களிலேயே தொழுது கொள்ளலாம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.